அன்புடையீர் வணக்கம். இதயம் பேசுகிறது நீங்கள் நலம் பெற தொடரில் இன்று இதயவலி இல்லாத நெஞ்சுவலி உணர்வோம் உடன்படுவோம். நம்முடன் டாக்டர் அருண் கௌஷிக். டாக்டர் அருண், இந்த இதயவலி இல்லாத நெஞ்சுவலி அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஒரு 30 ஆண்டு காலத்தில் ப்ராக்டிஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. முதல்ல உங்கள்கிட்ட வர்றதே ஒரு பய உணர்வோடு தான் வருவாங்க. இப்போ பல்லுவலி தலைவலிலாம் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு ஒரு பழமொழி இருந்தாலும், ஆனால் இதயவலி வந்ததுன்னா பல்லுவலி தலையோடய அது ஒரு பெரிய வலியாக எடுத்துக்கிறாங்க. அந்த வலியை டாலரேட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால் உயிருக்கு ஆபத்து வந்துடுமாங்கிற ஒரு ஃபியர் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபியர்ஃபுல்லான பெயின்னா அது இதயவலி தான். இப்போ பல்லுவலி தலைவலிலாம் மொதல் நாள் வலி வந்தால் அடுத்த நாள் கூட போய் காட்டுவாங்க. ஆனால் இதயவலினா உடனே பார்க்கணும், உடனே அதுக்கான டெஸ்ட்டு பண்ணிக்கணும்னு நினைக்கிறது எதனாலன்னா, இதய வலியினால் உயிரிழப்பு அப்படிங்கிறத மீடியாவில் பார்க்குறாங்க. பக்கத்து வீட்லேயே ஒருத்தவங்களுக்கு ஆகிடுது. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பய உணர்வை கொடுக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, பாதி நாள் இதனாலேயே அவங்களுக்கு ஒரு நியூரோசிஸே டெவலப் ஆகிடுது, கார்டியாக் நியூரோசிஸ். 20 வயசு பையன் இருப்பார், உங்கள்கிட்ட இதய வலி இருக்குது, எனக்கு ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கிறேன் பாரு. ஸோ இதை நம்ம கேட்கும் போதில் அதை கம்ப்ளீட்டாக இக்னோரும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அதை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு உடனே ஒரு இன்வேசிவ் டெஸ்ட்டுக்கு போக முடியாது. நம்ம அந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கோம், ஆஞ்சியோகிராம் அவசியப்பட்டால் மட்டும்தான் பண்ணணும். அது ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷனில் எடுத்து பண்ணால் தான் சேஃபாகவும் இருக்கும், அதனால் ஒரு உபயோகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இதயவலி இல்லாத நெஞ்சுவலி, நான் கார்டியாக் செஸ்ட் பெயின் சிண்ட்ரோம், என்னென்னலாம் காரணங்க சார்? நான் கார்டியாக் செஸ்ட் பெயின் நம்ம ஊரில் மோஸ்ட் காமன் மஸ்குலோஸ்கெலட்டல், தசை அல்லது எலும்பு அங்கே ஒரு பிடிப்பாக இருக்கலாம், ஒரு ராங் மூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா ஒரு குவைட் வெரி காமனாக நமக்கு இருக்கிற சுச்சுவேஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் அட்டாக் இல்லை, அது இருதய வலி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது ஒன்று ஆர்த்தோ டாக்டருக்கு அனுப்புகிற மாதிரியோ இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட் அனுப்புகிற மாதிரி தான் மோஸ்ட் காமன் சுச்சுவேஷன்ஸ். அடுத்தது கேஸ்ட்ரைட்டிஸ், ஹார்ட் பர்ன் ஆர் ஜிஆர்டி ரிஃப்ளெக்ஸ், இது அடுத்த ஒரு காமன் சுச்சுவேஷன். இது ரெண்டு தான் மோஸ்ட் காமன். அது இல்லாமல் நிறைய நான் கார்டியாக் இருக்குது, பட் அதெல்லாம் ஸ்பெஷல் காசஸ். நம்ம அதை மற்ற சிடி ஸ்கேனோ எக்ஸ்ரேவோ இல்லை அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணி கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் ரீசன் பார்த்திங்கன்னா பித்தப்பை கல்லாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஈவன் கேஸ்ட்ரிக் காலிக்கு பெயின் இருக்கலாம். ஸோ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மஸ்குலோஸ்கெலட்டல், செகண்ட் கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் ஜிஆர்டி. இதுதான் மோஸ்ட் காமன் சுச்சுவேஷன். ஒன்று செஸ்ட் வாலை பொறுத்தது, இன்னொன்று நம்ம உணவு பாதை, உணவு குழாய், வயிற்று, இதில் இருக்கிற அமிலம் அது எதிர்த்து வர்றதுனால வர அந்த ரீஃப்ளெக்ஸ், அதான் ஜிஆர்டி, கேஸ்ட்ரோ யூசோஃபேஜியல் ரீஃப்ளெக்ஸ் டிஸார்டர். இது ரெண்டுமே அவ்வளோ பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இந்த வழியிலேருந்து வர்றவங்கள நம்ம ஒரு ரெமிடிஸ், ஒரு சிம்டமேட்டிக்காக கொடுத்தாலுமே ரிலீவ் ஆகிடுவாங்க. சில நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே ரிலீவ் கிடைச்சா அதுதான் அந்த டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற இந்த செஸ்ட் வால் பெயின், கேஸ்ட்ரோ யூசோஃபேஜியல் ரீஃப்ளெக்ஸ் பெயின், இது ரெண்டும் தான் காமனாக கன்ஃபியூஸ் பண்ணுறது இதயவலி கூட. இப்போ இந்த இதயவலி இல்லாத நெஞ்சுவலி நீங்கள் உறுதிப்படுத்தணும்னா என்ன பேசிக் டெஸ்ட் பண்ணுவீங்க? நீங்கள் அஷ்யூர் பண்ணிடுவீங்க, ஆனால் பேஷண்ட் won't go out of your consultation chamber with full satisfaction. ஸோ அப்போ என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். இதயவலி இல்லாத நெஞ்சுவலி நமக்கு ஒரு ஃபார்மாக அவங்களுக்கு சொல்லணும். பேஷண்ட்டோட சில நேரம் இந்த பைஸ்டாண்ட் இருக்காங்க இல்லையா, இந்த க்ளோஸ் ரிலேட்டிவ், அவங்க இன்னும் ஆன்ஷியஸாக இருப்பாங்க. ஏன் டாக்டர் இது சொல்கிறீங்க, நாங்கள் இதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோம், ஒரு இசிஜி எடுத்து பார்த்துருக்கலாமாங்க. ஸோ இது 20 வயசு பையன் இசிஜி எடுக்கணும்னு நமக்கு மனசுக்குள்ளே தோணும். இருந்தாலும் அவங்களுடைய மனசில் இருக்கிற அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன டெஸ்ட் பேசிக்காக கேட்பீங்க? ஒரு இதயவலி இல்லாத நெஞ்சு வலி, இது பயப்பட வேணாம், அது செஸ்ட் வாலில் இருக்கிற பெயின் தான், இல்லை இது அமிலத்தன்மைக்கான பெயின் தான் சொன்னாலும் என்ன டெஸ்ட் பேசிக்காக பண்ணி இது இப்படி இருக்குங்க, ஒன்றும் பயப்பட வேணாம்னு சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு பேசிக்காக இசிஜி எடுத்துருவோம் சார். இசிஜி இஸ் மேண்டேட்ரி. எனி டிஸ்கம்ஃபர்ட், பெயின், எப்படி அவங்க வலி இல்லை கஷ்டம், அழுத்தம், எரிச்சல், குத்துற மாதிரி என்ன வேணால் அவங்க தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லேயோ எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு இசிஜி எடுத்துருவோம். அடுத்தது ரெண்டாவது எக்கோ கார்டியோகிராம், மூன்றாவது ட்ராப்பனின், ஐ சென்சிட்டிவ் ட்ராப்பனின். ஸோ இது மூணும் நார்மல், ஒரு தொந்தரவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இது நான் கார்டியாக் செஸ்ட் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக சொன்னீங்க. இப்போ ஒருத்தவங்க வலியோடு வராங்கன்னா நீங்கள் கிளினிக்கலாக ஹிஸ்ட்ரி கேட்குறீங்க, அப்டமனை படுக்க வச்சுலாம் எக்ஸாம் பண்ணி பார்க்குறீங்க, ஒன்றும் மேஜராக ஒரு சேஞ்சஸ் இல்லைன்னா நீங்கள் ரீஅஷ்யூர் பண்ணி கொஞ்சம் சிம்டமேட்டிக்காக ட்ரக்ஸ் கொடுக்குறீங்க. அது கூட ஒரு இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராஃபி பார்க்குறீங்க, அது இம்மிடியேட்டாகவே தெரிஞ்சிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் டு ரிஃப்ளெக்ட் சம் சேஞ்சஸ். ஒரு 25% ஆஃப் த டைம் அதில் இது இல்லைன்னா அந்த 25 விழுக்காடுக்கு நம்ம ஏதாவது ப்ரொவோகேட்டிவ் டெஸ்ட் பண்ணணும். அடுத்தது ட்ராப்டின்னு ஒன்று சொன்னீங்க, அது பயோமார்க்கர் ஆஃப்
அண்டர்லையிங் ஹார்ட் அட்டாக் ஆர் ஆன்கோயிங் இஸ்கீமிக் பயோமார்க்கர், பிளட்டில் தெரிகிற மார்க்கர். இந்த பிளட் மார்க்கர் ட்ரோபோனிட்டி அது ரொம்பவும் சென்சிட்டிவாக இருக்குது. இந்த இமிடியேட் 1 ஹவரில் கூட அது ரைஸ் ஆகி பாசிட்டிவாக காட்டுச்சுன்னா அதை வச்சு இது ப்ராபப்ளி கார்டியாக் பெயின்னு சொல்லலாம். 3வது வந்து ஒரு எக்கோ கார்டியோகிராம். எக்கோ கார்டியோகிராம் என்ன பார்ப்பீங்க? சில நேரங்கள் வந்து எக்கோ சுற்றி நீர் இருக்கிறது, இப்போ இன்ஃபெக்ஷனால நீர் இருக்கிறது, பெரிகார்டியல் எஃப்யூஷன், அது கூட செஸ்ட் பெயின் வரலாம். அது இசிஜிலையும் ட்ராப்போனின்லேயும் நார்மல்னு வரும். கரெக்ட். எக்கோ கார்டியோகிராமில் கண்டுபிடிக்க முடியும். பெரிகார்டைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அதனால் ஒரு பெயின் வரும். அதை நீங்கள் எக்கோ பார்த்து அந்த எஃப்யூஷனை வச்சு சொல்லிடுவீங்க. சம்டைம்ஸ் அந்த ரீஜனல் வால் தசையினுடைய மூமெண்ட்ஸில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா ரீஜனல் வால் மோஸ்ட் அப்நார்மலை வச்சு இது ப்ராபப்ளி ஒரு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் இருக்கலாம்னு சொல்லுங்க. இதெல்லாம் இல்லாமல் சில பேர் ஹார்ட்டு ரொம்ப டிஸ்ஃபங்க்ஷன் ஆகி பம்பிங் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா ப்ராபப்ளி ஒரு இஸ்கீமிக் அந்த இரத்த குறைவினால் ஏற்பட்ட மாற்றம், அதனால் கூட இந்த வலி இருக்கலாம். ஸோ இந்த 3 டெஸ்ட்டுமே சிம்பிளாக ஒரு ஆஃபீஸ் லெவலில் பண்ணி அனுப்ப வேண்டியது. இதுக்காக ஒரு பெரிய லேபோ வெயிட்டிங் டைமே ஒன்றும் ஆகாது. இமிடியேட்டாக பார்த்து நீங்கள் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இந்த வகையில் இப்போ இதய வலி இல்லாத நெஞ்சு வலி அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட 3 டெஸ்ட்டு சிம்பிளாக அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. இசிஜி, எக்கோ கார்டியோகிராம் அண்ட் ட்ராப்டிங்கிறது எவ்வளோ நேரத்தில் தெரியும் சார்? சிம்டம் வந்து 3 மணி நேரத்திலே தெரிஞ்சிடும். 3 மணி நேரத்தை கழித்து எடுத்தால் தான் ப்ரொடக்டிவிட்டி அதிகம். ரொம்ப ஏர்லியராக எடுத்தோம்னாலும் நமக்கு அது வந்து ரைஸ் ஆகாது. ஸோ அதனால் எனி சிம்டம் வந்து இசிஜி எக்கோ நார்மலாக இருந்து 3 மணி நேரம் கழித்து ட்ராப்போனின் நார்மல்னால் நம்ம வந்து இது இருதய வலி அல்ல, இருதய ஹார்ட் அட்டாக் அல்ல, மாரடைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நான் கார்டியாக்குன்னு நம்ம சொல்லி. குட்டுங்க. அடுத்த பகுதியில் நம்ம இதனுடைய எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாம். இந்த ட்ராப்டின்னு சொன்னீங்க இல்லையா, இது எனக்கு பண்ணாலே நம்ம இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு ஸ்டிக்கு வச்சு கொடுக்குறாங்க. அந்த கிராவிடெக்ஸ் டெஸ்ட் மாதிரி ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சிம்பிளான இருக்குது. ஒரு ட்ராப் பிளட்டை பார்த்தாலும் தெரியும். கார்ட் டெஸ்ட் எந்த அளவுக்கு ரிலையபிளுங்க? கார்ட் டெஸ்ட் வந்துங்க சார், நம்ம இப்போ குவான்டிடேட்டிவ் தான் பெஸ்ட், அக்யூரேட். அதாவது நெகட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் உள்ளதுன்னு சொல்கிறது கெப்பாசிட்டியும் இல்லைன்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி டெஸ்ட்டுகள் வந்து கார்ட் டெஸ்ட்டை விட குவான்டிடேட்டிவில் தான் அதிகங்க சார். அதாவது நம்பர் வரணும், வேல்யூ வர்றது தான் குவான்டிடேட்டிவ் டெஸ்ட். கரெக்ட். கார்ட் டெஸ்ட் வந்து இதுக்கு செகண்ட் லெவல் தான். பட் ஒருவேளை அவங்க ரூரல் ஏரியாவில் இருக்காங்க, அங்கே கார்ட் டெஸ்ட் தான் அவைலபிளாக இருக்குன்னா நம்ம கார்ட் டெஸ்ட்டையும் பண்ணிக்கலாம். கரெக்ட். இது தான் பண்ணியாகணும்னு அவசியம் இல்லை. பட் ஒன்ஸ் நம்ம கார்டியாக் சென்டர் வர்றப்ப அப்போ வந்து குவான்டிடேட்டிவ் தான். இதை நம்ம வந்து டெஃபினட் ஆன்சர் சொல்லணும். அப்போ குவான்டிடேட்டிவ் தான் பெஸ்ட். அவைலபிளாக இருந்தால் இட் இஸ் ஆல்வேஸ் குவான்டிடேட்டிவ் தான் பெஸ்ட்டுங்க. கரெக்ட். நம்ம வந்து இது பாசிட்டிவாக நெகட்டிவானு தெரியறதோட எந்த அளவுக்கு அந்த தசை டேமேஜ் ஆகிருக்கு அந்த தான் குவான்டிடேட்டிவ் சொல்லுங்க. அந்த அளவை காட்டுறது வந்து அந்த குவான்டிடேட்டிவ் டெஸ்ட், அது லெபார்ட்டரியில் பண்ணுறது. இந்த கார்ட் டெஸ்ட்டுங்கிறது ஒரு ஆஃபீஸ் அவுட் இல்லை, அவ்வளோதான். இதில் அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். குவாலிட்டேட்டிவ் உண்டுன்னு இருந்ததுன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து அந்த இதய வலி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி நம்ம நியர்பை ரெஃபரல் சென்டருக்கு அனுப்பிச்சு ஃபர்தராக அவங்கள ட்ரீட் பண்ணணும். அதுதான் சொல்ல வரீங்க. ஸோ வந்து ட்ராப்டிங்கிறது ஒரு வைட்டல் பயோமார்க்கர் ஆஃப் ஹார்ட் அட்டாக். நெகட்டிவ்னு இருந்தால் ரொம்ப ஒரி பண்ண வேணாம். பாசிட்டிவ்னு இருந்ததுன்னா அதை குவான்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ப்ராப்ளி தே மே ரெக்வயர் ஆஞ்சியோகிராம்களை. ஆமாம். இசிஜி ட்ராப்போனின்ல மாரடைப்புன்ற இண்டிகேஷன் வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் டிஎம்டி டெஸ்ட்லாம் கிடையாது சார், டைரெக்டாக ஆஞ்சியோகிராம் டெஸ்ட். கரெக்ட். ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் அதை வச்சு நம்ம ரீவாஸ்குலரைஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து ஆஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி ஸ்டெண்ட் வைக்கணுமா இல்லை பைபாஸ் அளவுக்கு தேவையாங்கிறத நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அந்த ஆஞ்சியோகிராம் இதை வச்சு நம்ம அதை டிசைட் பண்ணுவோம். வெரி குட்டுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதயவலி இல்லாத நெஞ்சு வலின்னா என்ன 2 முக்கிய காரணம்னு பார்த்தோம். அப்படி இதயவலியாக இருந்ததுன்னா இந்த ட்ராப்டிக்கு என்ன பெரிய ரோல் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த இதில் நாம் வந்து இந்த இதயவலி இல்லாத நெஞ்சு வலி எப்படி ட்ரீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இந்த தொடர் கேட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய டைம் சந்தேகம் வருங்க. சரி, இதயவலி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இசிஜி நல்லா இருக்குது, எக்கோ ஒன்றும் ரீஜனல் வால் மோஷன் எந்த சேஞ்சஸ் இல்லை, எஃப்யூஷன் நீங்கள் சொன்ன அந்த பெரிகார்டைட்டிஸ் மாற்றம்லாம் இல்லை, ட்ராப்டி நெகட்டிவ்னு வந்துடுச்சு. ஸோ இப்படி இருக்கும் போது வைத்தியம் வேணும் இல்லையா? எந்த வழியாக இருந்தாலும் அது அவங்க வந்ததுக்கு வந்து நம்ம ரெமிடி கொடுக்கணும். இப்போது இந்த ஜிஆர்டிங்கிறத ஒரு காமன் இது. நான் நிறைய பேருக்கு படம் போட்டே காட்டும். உணவு குழங்கு இருக்குது, வயிறு இங்கே இருக்குது, இடையில ஒரு ஸ்பிங்டர் இருக்குது. அந்த ஸ்பிங்டர் டோன் ரிலீஸ் ஆகி லவுஸ் ஆச்சுன்னா ஆசிட் மேலே ரீஃப்ளெக்ஸ் ஆகுது. ஹார்ட்டுக்கு பின்னாடி உணவு குழாய் இருக்கும்போது இதே ஃபீல் வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரியே ஒரு ஃபீல் வரும். சிலருக்கு அந்த உதரவிதானம் உருட்டல்னால லெஃப்ட் ஷோல்டர்லையுமே பெயின் வரும். அந்த பெயின் வெரி ரேர்லி டெக்ஸ்ட் புக்கில் சொல்லி கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கணும். இத்தனையும் வந்து சொன்னாங்கன்னா
தான் நம்ம யூஸ்வலாக இன் ஜென்ரல் என்ன பண்ணுவோம், இது ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்குமான்னு திங்க் பண்ணுவோம். பட் இசிஜி எக்கோ ட்ராப்டிலாம் நெகட்டிவாக இருந்த பிறகு நம்ம ரீஃப்ளெக்ஸ் டிசீஸை தான் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுவோம். அவங்களுக்கு என்ன நம்ம ரெமெடி கொடுக்கணும்? சார் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் ஆர் இதுனா கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா முதல் தடவை வருதுன்னா நம்மளே ஒரு சிம்டமேட்டிக் மெடிசன்ஸ் ஒரு 7 டேஸ்க்கோ 14 டேஸ்க்கோ கொடுக்கலாம் சார். இதே அவங்களுக்கு ரெக்கரண்ட்டாக வந்துட்டு இருக்கிற ஒரு பர்சன் அடிக்கடி வருது அப்படின்னா நம்ம ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் சார். ஏன்னா 15 நாளுக்கு மேலே ஒரு இந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக இருக்குது, மெடிசன் கொடுத்து வருது, அடிக்கடி இந்த குழப்பங்கள் நம்மகிட்ட அடிக்கடி வந்தது ஹார்ட் அட்டாக்கா மாரடைப்பா அப்படின்னு சந்தேகங்கள் எழுந்துட்டுருக்கிறப்ப நம்ம அதுக்கு நான் கார்டியாக் எவாலுவேஷனை அது கம்ப்ளீட் பண்ணால் தான் அதுக்கு அடுத்த வாட்டி இந்த சந்தேகம் வராது. கரெக்ட். இந்த ஜீரண மண்டல ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க சொல்லணும், மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி. அவங்க என்ன மேக்ஸிமம் பண்ணுவாங்க, நீங்கள் மருந்து ஒரு ரெமி கொடுத்துட்டீங்க, அடுத்தது அவங்க என்ன பண்ணி அவங்க என்ன நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா H. pylori எராடிகேஷன் கொடுப்பாங்க சார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா ஸ்கோப்பி அப்பர் ஜிஐ ஸ்கோப்பி போட்டு பார்ப்பாங்க. இது ரொம்ப முக்கியங்க. சில பேருக்கு இந்த ரீஃப்ளெக்ஸ்னால மாதக்கணக்கில் அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பர் ஜி எண்டோஸ்கோப்பி பண்ணுறதுனால தே கேன் கிவ் எ கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் அண்ட் க்யூர் ஆர் கண்ட்ரோல் ஃபார் த டிசீஸ். அப்போ வந்து எண்டோஸ்கோப்பி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கேஸ்ட்ரோ யூசோஃபேஜ் ஜங்ஷன் எப்படி இருக்குது, ஸ்பிங்க்டர் ஏதாவது ரொம்ப லேக்ஸாக இருக்கா, தேர் சம்திங் கால்டு ஹயாட்டஸ் ஹெர்னியா அதுமாரி அங்கே ஏதாவது இருக்கா, அந்த ஸ்லைடிங் ஹெர்னியா ஆர் பேரா ஹயாட்டல் ஹெர்னியா இதுமாரி ஹெர்னியாலாம் இருந்து ரீஃப்ளெக்ஸ் வந்து ஸ்பிங்க்டர் ரொம்ப லூஸ் ஆச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். அது அப்பர்ஜி எண்டோஸ்கோப்பியில் அதை கண்டுபிடிச்சி நெசசரினா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சர்ஜிக்கல் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்பிங்க்டர் டோனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அப்பர்ஜி எண்டோஸ்கோப்பி பை ரெஃபரிங் டு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அதை பார்த்து இது பண்ணும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ப்ராப்ளி தே ஓன்ட் ஹவ் மச் ஆன் தி ரீஃப்ளெக்ஸ் இந்த சப்சிக்வெண்ட் ஃபாலோ. இப்போ எனக்கு மூணாவது இது ஒன்று வந்து நம்ம மருந்து கொடுக்குறோம், 2 ஸ்கோப்பிலாம் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறோம். ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன தான் இதெல்லாம் கொடுத்தா கூட ஆஃப்டர் 6 months வயிறு இருக்கிற வரைக்கும் வலி வரும்னு நம்ம சில நேரம் சொல்கிறது. ஆசிட் அங்கே செக்ரிட் ஆகிட்டே தான் இருக்கும். இதுக்கு நம்ம வந்து ரெமெடி பண்ணால் நம்ம உணவு நடைமுறையெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், பெட்டராகணும். என்ன டயட்டை நீங்கள் அவாய்ட் பண்ண சொல்லுவீங்க? சார் காமனாக வந்து இப்போ என்னென்னா சில பேர் வந்து நல்லதுன்னு நினச்சி எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவாங்க. இப்போ இந்த கபசுர குடிநீரே வந்து நல்லதுன்னு இது அளவாக எடுத்தால் ஓகே, அதையே நிறைய குடிக்கிறது, வெந்தயம் தண்ணி நிறைய குடிக்கிறது, மஞ்சள் தயிரில் கரைச்சி நிறைய குடிக்கிறது, இந்த மாதிரி நல்லதுன்னு நினைத்து நிறைய பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், வெளியே சாப்பிட்றது, ஆயில் அண்ட் ஸ்பைசி சாப்பிட்றது, ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது, இருக்கிற தூக்கம் கம்மியாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் இருக்கிறப்ப கேஸ்ட்ரைட்டிஸ் மோர் காமன். ஸோ அவங்க உணவே அவங்களுக்கு உபத்திரத்தை கொடுத்துட்றதுங்கிறீங்க. சரி, அடுத்த இதில் நம்ம என்ன பார்க்குறோம், என்னென்ன உணவுலாம் அவங்க அவாய்ட் பண்ணி பார்க்கலாம்? மாரி நாம் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு இருந்தாலும் இந்த வயிற்று பிரச்சனை, இந்த அசிடிட்டி, இந்த ரீஃப்ளெக்ஸ்லாம் ஏன் டிஸ்கஸ் பண்ணோன்னா இதை நாம் ஸ்ட்ராங்காக சொல்லாத வரைக்கும் அவங்க ஒரு 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 பீஸ் ஆஃப் மைண்டுக்கு போக மாட்டாங்க. இப்போ அப்பர்ஜி எண்டோஸ்கோப்பி பண்ணி ரீஃப்ளெக்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ரீஃப்ளெக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கேஸ்ட்ரைட்டிஸுங்கிற சேஞ்சஸ்லாம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ஏன்னா என்ன தான் அவங்க இந்த பேண்டப்ரோசோல் குரூப்பு, ஆன்டாசிட் குரூப்பு, லிக்யூடாவோ டேப்லெட்டாவோ சூ பண்ணி எல்லாம் சாப்பிட்டா கூட அது வந்து ஒரு டெம்பரரி ரெஜிம் தான். அடுத்த நாள் பிரியாணி சாப்பிட்றாங்க, அடுத்த நாள் வந்து காஃபி நிறையா எடுக்கிறாங்கன்னா இந்த ரீஃப்ளெக்ஸ் திரும்பி வந்துடும். ஏன்னா திஸ் ஆல் கால் ரீஃப்ளெக்ஸ் இன்டியூசர். அந்த வகையில் நான் ருட்டீனாக எல்லாருக்கும் சொல்கிறது, யூ ஷுட் அவாய்ட் 5Cன்னு சொல்கிறது. The first C வந்து காஃபி, வெரி ஸ்ட்ராங் பொட்டன்ட் ரீஃப்ளெக்ஸ் இன்டியூசர். தென் சாக்லேட், டார்க் சாக்லேட் இப்போ நிறைய எடுக்கிறாங்க. அது ஹெல்த் பெனிஃபிட் ஒரு பக்கம் இருந்தாலும் இதமாரி இருக்கிறவங்களும் உண்டு இல்லைன்னு ஆகிடும். ஸோ காஃபி, சாக்லேட், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து இந்த எலுமிச்சை, ஆரஞ்சு, தக்காளி, திராட்சை, நெல்லிக்காய் இதமாரி ஐட்டத்தை பத்தியமாரி சுத்தமாக விடணுங்கிறது இல்லை. ஆனால் ரொம்ப ஜூஸு, சூப்பு இதெல்லாம் வெறும் வயிற்றுலேயே ஹெல்த்து கிரவுண்டில் இது நல்லதாக இருந்தால் கூட ரீஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணணும், இன்னும் அவாய்டே பண்ணணும் எக்ஸ்ட்ரீம் ரீஃப்ளெக்ஸில். ஸோ காஃபி, சாக்லேட், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். அடுத்தது வந்து கறி வகைகள், நீங்கள் சொன்ன இந்த டீப் ஃப்ரை பண்ணது, மசாலா ரொம்ப இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டோம்னா எடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சில ஹார்ட் அட்டாக் மாதிரி வர்றவங்களாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஃபுல் பிரியாணி சாப்பிட்ருப்பாங்க, தம்பின் பிரியாணி. அடுத்த நாள் இயர்லி மார்னிங்கே ரீஃப்ளெக்ஸ் வந்து ஸ்வெட்டெலாம் ஆகி கூட வந்தவங்கள பார்த்துருக்கோம். இசிஜி எல்லாம் எடுத்தால் நார்மலாக இருக்கும், பட் இட்ஸ் பிரியாணி இன்டியூஸ்டு. இப்போ ரீசெண்டாக பரோட்டா சாப்பிட்டு அதனால் டிஃபிகல்ட்டாக ஆஞ்சியோகிராம் வரைக்கும் போயாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டயட் ரிலேட்டட் ரீஃப்ளெக்ஸ் வந்து அதனால் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து அது டிப்பிக்கல் ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரியே அவங்களுக்கு ஒரு சிம்டத்தை கொடுக்கும். 5வது வந்து சிகரெட். ஸோ காஃபி, சாக்லேட், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், கறி, ஆல் மசாலா ஐட்டம்ஸ் அண்ட் சிகரெட். இந்த சிகரெட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் எல்லாத்தையும் கடைப்பிடிப்பாங்க, ஆனால் சிகரெட்டை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ரீஃப்ளெக்ஸ் அதிகமாகும். இந்த ஹார்ட் பர்ன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ஹார்ட் அட்டாக் ஒரு ஈக்குவலன்ட் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுறது. ஹார்ட் பர்ன் இஸ் நத்திங் பட் gastroesophageal reflux and the esophageal burning sensation secondary to high acid reflux.
ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது இந்த 5 உணவு, இந்த 5 பழக்கத்தை இது பண்ணோம்னா நாம் இந்த நான் கார்டியாக் செஸ்ட் பெயினுடைய மெயின் கல்பிரிட் ஆர் பாஸ்ன்னு சொல்கிற இந்த கேஸ்ட்ரோ யூசோஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ் ஆர் ஆசிட் ரிலேட்டட் பெயினை கம்மி பண்ணிடலாம். நீங்கள் இப்போ உங்களுடைய இதில் இதுமாரி ஆசிட் ரீஃப்ளக்ஸ்னு வந்தவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி இன்சிடெண்ட் அந்த ஃபைண்டிங் பார்த்துருக்கீங்களா? ரிஃப்ளெக்ஸ் வந்தவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் சார், அது 2 கோ எக்ஸிஸ்ட் ஆகலாம். அதாவது என்னென்னா இது வந்தால் இது வரக்கூடாதுன்னு கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் சிம்டம்ஸ் வந்து மிக்ஸ் ஆகலாம் சார். அதாவது ரிஃப்ளெக்ஸ் சிம்டம்ஸும் இருக்கலாம், ஆஞ்சியானாவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க ஹை ரிஸ்க்காக இருப்பாங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும், நம்ம கிளினிக்கலாகவும் வெறும் இதை வச்சு பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்ப்போம். அப்போ ஆஞ்சியோகிராமில் இருக்கிறப்ப அந்த பிளாக் சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் அதை அட்ரஸ் பண்ணுவோம் சார். சரி, இந்த இதயவலி இல்லாத நெஞ்சுவலி உணர்வோம் உடன்படுவோம் இந்த சீரியல்லைங்க நம்ம என்ன முக்கியமாக இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து வெல் டேக்கன். நம்ம நிறைய டைம் வந்து பேஷண்ட் வில் ஹாவ் மிக்ஸ்டு சிம்டம், ரீஃப்ளெக்ஸும் இருக்கும், இதயவலியும் இருக்கும், ஆஞ்சனாவும் இருக்கும். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சில டிலே பண்ணிவிடுவாங்க. போன நைட்டுக்கு வலி வந்தது, ஜெலுசில் சாப்பிட்டேன், அந்த ஆன்டாசிட் ஆசிட் இதாகிடுச்சு, கொஞ்சம் இதாகிடுச்சு, பெட்டராக அப்படியே தூங்கிட்டேன், காலில் திரும்பி வலி வந்தது, அப்பயும் சாப்பிட்டேன். இதை வந்து அவங்க போஸ்ட்போன் பண்ணுறது இதுவே ஒரு ரீசன் ஆகிடும். ஏன்னா நிறைய பேருக்கு ஆஸ்பிரின் கொடுத்துக்கிட்டு இருப்போம், நிறைய அந்த ஸ்ட்ராங் மெடிக்கேஷன் ஆஞ்சினா கொடுக்குற மெடிசன் கேன் இன்க்ரீஸ் த ஆசிடிட்டி. அந்த வகையில் வந்து இவங்க ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகி நம்மக்கிட்ட வந்து ரீச் ஆகும்போது நாமளே சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி இனிஷியலாக ஒரு ஃபியூ ஹவர்ஸை கூட டிலே பண்ணிவிடுவோம் வித்தவுட் கன்சிடரிங் மச் ஆன் தி ஆஞ்சைனா பார்ட் ஆஃப் இட், மயோகார்டியல் இஸ்கீமியா. ஸோ அதுமாரி இருக்கும்போது நீங்கள் சொன்ன போல் சிலருக்கு ஆஞ்சியோ பண்ணோம்னா வி ஃபவுண்ட் இதுங்க. பேஷண்ட்டே நிறைய பேர் ரிஃப்யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு இதுமாரி அடிக்கடி வலி வருங்க, நம்ம பேண்டப்ரசோல் சாப்பிடுவோம், அந்த பேண்டி மாத்திரம் எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆகிடுது, அப்புறம் ஒரு ஜெலுசில் சாப்பிட்டோன்னா பெட்டர் ஆகிடும்ட்டு. பட் அதுக்கு கூட ஆஞ்சைனாவும் இருந்திருக்கும், அது கூட ரெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, பெட்டர் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது நம்ம இந்த ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு அவங்களுக்கு ஹை ரிஸ்க் இருந்தால் நம்ம அதை இக்னோர் பண்ணக்கூடாது. இதயவலி இல்லாத நெஞ்சு வலி வந்து நம்ம அவங்க வயதை வச்சு கணிக்கணும், வயதுக்கு தகுந்த டெஸ்ட்டு, அதுக்கு தகுந்த வைத்தியம் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது யாரெல்லாம் அந்த ஹை ரிஸ்க் கேட்டகரி அவங்க வந்து உங்கள்கிட்ட பார்க்கும்போது நீங்கள் இதுமாரி ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு சிம்டமாக இருக்குது, ஏடிபிக்கலாக இருக்குன்னா கூட யாருக்கெல்லாம் நீங்கள் மோர் வெயிட்டேஜ் கொடுப்பீங்க, இது இதயவலியாக இருக்கலாம் அப்படின்னு. இதயவலி இல்லாத நெஞ்சு வலி தான் நம்ம பேசுகிறோம். அவங்களே வந்து சொல்லுவாங்க, இது எனக்கு இதே வலி மாரி தெரியல டாக்டர், ஆனால் இப்படி இருக்குது, நாங்கள் இதெல்லாம் ரெமிடி வீட்டு நீங்கள் கொடுத்த அந்த சிறப்பெல்லாம் சாப்பிடுவாங்க, நிறைய இதில் நீங்கள் சொல்கிற அத்தனையும் எடுப்பாங்க. பட் அதுமாரி யாருக்கு நீங்கள் ஹை வேல்யூ கொடுத்து இல்லை உங்களுக்கு இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவீங்க? சார் ஃபஸ்ட்டு ரெக்கரண்ட்டாக வர்றவங்க, அடிக்கடி வர்றவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லி ஆகணும். அப்போ ஒன்று நம்ம இருதய ரிலேட்டடாக அல்லது கேஸ்ட்ரோ குடல் ரிலேட்டடான்ற ஒரு முடிவு வந்தாகணும். ஏன்னா அடிக்கடி வந்துட்டாங்க, பல வாட்டி அவங்க இசிஜி எக்கோ ட்ராப்லைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு டயக்னோசிஸ் அரைவ் ஆகணும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன். செகண்ட் வந்து அவங்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக, இப்போ டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, பிபி அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, இல்லை அவங்க சிகரெட் ட்ரிங்க், ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து. மூணாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர்த்துக்கு சின்ன வயசுலேயே 50 வயசு கீழேயே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அல்லது பைபாஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டென்ட் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம வந்து ரொம்ப வெறும் இசிஜி எக்கோ ட்ராப்லைன் திருப்பி பண்ணாமல் டைரெக்டாக ஒரு வாட்டி ஆஞ்சியோகிராம் எடுத்து பார்த்துருவோம். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குது, டயபெட்டிஸாக இருக்காங்க, ஹை பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் ஆல்ரெடி அப்நார்மல் டாக்குமெண்ட் ஆகிருக்கு. 5வது அந்த ஸ்மோக் ஸ்ட்ராங், இது நம்ம அதை ரீஃப்ளெக்ஸ்லையும் பேசிட்டோம். ஸ்மோக் பண்ணுறதுக்கு ரெண்டுமே இருக்கும், ரீஃப்ளெக்ஸ் ஆசிட் ரிலேட்டட் பெயின் இருக்கும், ஹார்ட் அட்டாக் பெயின் இருக்கும். ஸோ அதனால் இந்த 5 ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்களும் ஃபர்தராக தாமதம் இல்லாமல் நம்ம சார் சொன்ன மாதிரி அந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டே எடுத்து அது என்ன லெவலில் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ், இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த சீரியல் ஆஃப் இந்த இதயவலி இல்லாத நெஞ்சுவலி உணரப்பட வேண்டிய உண்மைகளை பற்றி ஏன் பேசுகிறோன்னா, நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன்லேயே லைஃப்பில் ரெஸ்ட் இல்லாமையே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. டாக்டர் டு டாக்டர், இசிஜி டு இசிஜி, எக்கோ. நீங்கள் லைக் பண்ணுறீங்களா என்னவோ தேமே ஆஸ்க் ஃபார் ஒன் இசிஜி ஒன் எக்கோ, இப்போ ஒன்று பண்ணி பார்த்துருங்க அப்படின்னு. இது எல்லாம் சேர்ந்து கலெக்டிவாக எனக்கு என்ன இதுன்னா, இது நாம் வந்து ஆர்கானிக்காக இருக்கிற கஷ்டத்தெல்லாம் பேசணும். இதிலே இருந்து பழகி தே பிகம் நியூரோட்டிக், கார்டியாக் நியூரோசிஸ், ஒரு கார்டியாக் பெயின், அது ரிலேட்டட் ஒரு ஃபியரே வந்துடுது. இப்போ எப்படி கேன்சர் ஃபோபியா சொல்கிறோமோ அதுமாரி ஹார்ட் அட்டாக் ஃபோபியாவே அவங்களுக்கு வந்துடுது. இது நமக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குமான்னு ஒரு டாக்டர்லேருந்து பல டாக்டரை பார்த்துருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண விரும்புகிறீங்க ஆஸ் எ சீனியர் கன்சர்ன் இந்த ஃபீல்டு? ஏன்னா நாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஹோப் கொடுக்கணும், இது ஹார்ட் அட்டாக் இல்லைங்க, இது இதயவலி இல்லை, பயப்பட வேணான்னு. இவ்வளவு டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன அவங்களுக்கு என்ன என்ன சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவீங்க? சார் என்னென்னா,
இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப யங் பீப்புள், அந்த மாதிரி 25 வயசு கம்பெனியில் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு ரொம்ப வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். அப்போ வந்து நம்ம ஒரு 4-5 வாட்டி அவங்களுக்கு இசிஜி, எக்கோ, ட்ராப்னின், டிஎம்டி எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஒரு 2-3 வாட்டி பண்ணோன்னா உடனே அப்போ தான் நமக்கு முதல்ல நம்பிக்கை வரும். இவங்களுக்கு கண்டிப்பாக இன்னாருக்கு வந்து இருதய பிரச்சனை இல்லை, நமக்கு பயம்தான் அதிகமாக போயிருந்ததுனால அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு. அப்போ வந்து ஒன்று நம்ம ஃபஸ்ட் லெவலில் நம்மளே ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அப்ஜெக்டிவாக ப்ரூவ் பண்ணிடுறோம். இந்த ரிப்போர்ட்டில் வச்சுக்கோங்க, பயப்படாதீங்கன்னு. அதையும் மீறி சில பேர் அவங்க கண்ட்ரோலுக்கு மீறி இந்த பயம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மனநல மருத்துவரை தான் அனுப்பிச்சுடுவோம் சார். ஏன்னா அந்த லெவலுக்கு அவங்க போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அது போகாமல் நம்மளே பண்ணுவோம். பட் இருந்தாலும் அதுக்கு மேலே போனால் கடைசியில் அவங்களுக்கு கவுன்சிலிங்கிறது தேவை. கண்டிப்பாக ஷுட் ஃபீல்ஸ் குட் அண்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் தர் ஓன் ஹார்ட் அண்ட் ஃபீலிங்கில். ஸோ இதயம் என்கின்ற இறைவன் நம்ம ஒரு புக் எழுதியிருக்கோம், அதில் இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். ஸோ ஹார்ட் வந்து ஸோ ஃபினாமினல் ஆர்கனுங்க. இட் ஒன்ட் கோ அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட் அன்லெஸ் யூ do something is not good for the heart. Either it's a smoke habit or alcohol drinking habit or your food habit or lifestyle. நாம் வெரி பிகினிங்கில் சொல்ல இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஒன்ஸ் லைஃப் ஸ்டைலை மாற்றினோம்னா இந்த அசிடிட்டியாக இருக்கட்டும், இந்த செஸ்ட் வால் பெயினாக இருக்கட்டும், இதய சம்பந்த வலியாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு கண்ட்ரோல் கம்ஃபர்டபுள் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ இதோட இதை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த இதில் இந்த இதயம் பேசி நீங்கள் நலம்பெற சீரியஸில் நம்ம பேச வேண்டியது இருதய அறுவை சிகிச்சையில் இருதய இரத்தநாள பைபாஸ் சிகிச்சை பற்றி பேசலாம். ஏன்னா நம்ம ஆஞ்சியோகிராம் முடிச்சிட்டோம், அதன் பிறகு வி டிட் காம்ப்ளெக்ஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன், இப்போ இதயவலி இல்லாத நெஞ்சுவலி இன்பிட்வீன் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இந்த பைபாஸ் அறுவை சிகிச்சை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசினோம்னா இந்த கண்டினியூட்டி எல்லாருக்கும் நல்லா புரியும்.